பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் ஜனவரி 1 ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. மாதம் முடிய போகிறது இல்லை, நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபித்து கொண்டே வருகிறது. அது நாட்கள் கடற இயேசு சமீபித்து வந்து விட்டார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள செய்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களை எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்திற்கு உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இயேசுடைய அன்புக்கு இணையாக வேறு எதுவுமே இல்லை. அவருடைய அன்பு ஆச்சரியமான ஒரு அன்பு. அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி தேவன் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து உங்களை மகிழ்விக்க போகிறார். உங்களுக்கு எந்த காரியத்தில் அற்புதம் வேணும்? சுகம் வேணுமா? விடுதலை வேணுமா? நிம்மதி வேணுமா? குழந்தை சந்த ஆசீர்வாதம் வேணுமா? பண பிரச்சனை நீங்கணுமா? என்ன ஆசீர்வாதம் வேணும்? சகல ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு ஆண்டவருக்குள் அடங்கி இருக்கிறாரு. அவர் உங்களை நேசித்து உங்களை ஆசீர்வதிக்கத்தான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கும் போது அந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல, ஒருவேளை ட்ராவலில் நீங்கள் செல்ஃபோனில் பார்த்து கொண்டு போகலாம். ஆஸ்பத்திரியில் யாரையும் வைத்து கொண்டு அங்கேருந்து ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒரு அற்புதம் நடக்குமான்னு ஏக்கத்தோடு இருக்கலாம். ஒரு உங்கள் வீட்டில் ஒரு ரூமில் இருக்கலாம். எங்கே இருந்தாலும் சரி, இயேசு உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார், பார்த்து கொண்டு இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு கட்டாய அற்புதம் நடக்கும். எப்படிங்க அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவது? ஏசு அற்புதம் செய்கிறாரெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ தான் நான் முதல் முறை பார்க்குறேன். சிலர் தங்களுடைய அனுபவத்தை சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜெபத்தில் பங்கு பெற்று அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவருடைய அனுபவத்தை சொல்லி இருக்கிறாங்க. அதில் ஒரு 5 சாட்சிகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதன் பிறகு 2 பேர் வீடியோவில் சொல்லி இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் நேரடியாகவே வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த அற்புதத்தை. அப்போ இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார் என்பதற்கு இது கற்பனையும் அல்ல, காவியமும் அல்ல. இது இப்போ முன்னால் எழுதின ஒரு கற்பனை, ஒரு கதையும் அல்ல. இது சரித்திரம். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறு அற்புதங்கள் என்பது ஹிஸ்ட்ரி, சரித்திரம், நடந்த காரியம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அன்றைக்கு அற்புதம் செய்தார், இன்றைக்கு செய்கிறார். அவர் அன்றைக்கு விடுதலை கொடுத்தார், இன்றைக்கு விடுதலை தருகிறார். அவர் இன்றைக்கு மாறவே மாட்டார். அதனால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இயேசு அன்னைக்கு அற்புதம் செய்தார்னு பழசை சொல்லிக்கிட்டு இருக்கனால எனக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு செய்யணும்ல, உங்களுக்கு செய்யணும்ல. என்னைக்கா நடந்துச்சுங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால். ரொம்ப காவியங்க. அந்த காலத்தில் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க, சிறப்பாக எழுதிலாம் வச்சுருக்கிறாங்க. வாட் இஸ் த யூஸ்? அதனால் என்ன பிரயோஜனம்? சும்மா கதை கேட்டுட்டு போகலாம், அவ்வளோதான். அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? சும்மா கேட்டுட்டு ஏதோ பாட்டு பாடிட்டு போகலாம். ஆனால் அப்படி அல்ல. இன்றைக்கு இயேசுவால் எனக்கு என்ன நன்மை? இன்றைக்கு அந்த இயேசு எனக்கு என்ன செய்ய முடியும்? எனக்கு செய்திருக்கிறார். என் மரணப்படுக்கை மாற்றி சாக கிடந்த எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பி நடக்க வைத்து வாழ வைத்திருக்கிறார். இது மாதிரி ஒன்றல்ல, ஆயிரமான அற்புதங்கள். அதில் சிலதைத்தான் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. முதலாவது சகோதரர் டேவிட் ராஜ், கோயம்புத்தூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த சாட்சி எழுதினவங்களுடைய முழு அட்ரஸ்ஸு, அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கிறது. நாங்கள் அவங்கள்ட்ட நேரடியாக பேசின பிறகு தான், உறுதிப்படுத்தின சாட்சிகளை தான் உங்களுக்கு வாசிப்போம். எங்களுக்கு வரக்கூடிய சாட்சிகள் ஏராளம். ஆனால் சிலதை தான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வாசிக்கிறோம், நேரம் கருதி. அதனால் நீங்கள் இந்த சகோதரன் இந்த மாதிரி அற்புதம் பெற்றவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய முழு விவரம் எங்களிடத்தில் இருக்கிறது. சரி, டேவிட் ராஜ் என்ன சொல்கிறாங்க? நான் 55 வருடங்களாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். பார்த்தீங்களா, அவருடைய ஃபோட்டோவோடு தான் அந்த சாட்சி சொல்லுகிறோம். என்னுடைய சிறு வயதிலிருந்து குடிப்பதற்கு நண்பர்களுடன் பழகினேன். நாளடைவில் அதற்கு அடிமையாகவே மாறிவிட்டேன். ஒரு நாளைக்கு 1 பாட்டில் முழுவதும் குடித்து விடுவேன். எப்பொழுதும் குடிக்க வேண்டும் என்ற எண்ணமே எனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். குடிக்கவில்லை என்றால் எனக்குள் பைத்தியம் பிடித்ததை போல் இருக்கும். எரிச்சல், கோபம் அதிகமாக வரும். குடிப்பதினால் வீட்டில் ஒரு சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இருக்காது. மனைவியிடம் அடிக்கடி சண்டை தான் போடுவேன்.
நான் குடிப்பதினால் என் குடும்பத்தார் யாருமே என்னை மதிக்க மாட்டார்கள், கேவலமாக பார்ப்பார்கள். நான் குடியை நிறுத்த வேண்டுமென்று நினைத்தாலும் என்னால் நிறுத்தவே முடியாது. இந்த சூழ்நிலையில் 2022ஆம் வருடத்தில் நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபத்தில் வந்து கலந்து கொண்டேன். அன்றைய தினத்தில் சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ் அவர்கள் தேவ செய்தி கொடுத்த பிறகு குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் விடுதலை பெற பாரத்தோடு ஜெபித்தார்கள். அப்பொழுது நானும், இயேசுவே எனக்கு குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை தாரும் என்று கண்ணீரோடு என்னை அர்ப்பணித்து ஜெபித்து விட்டு வந்தேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையிலும் இரவிலும் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு சில மாதங்கள் கழித்து எனக்கு குடிக்க வேண்டும் என்ற எண்ணமே எனக்குள் வரவில்லை. அதன் மீது ஒரு வெறுப்பு எனக்கு வந்துவிட்டது. இப்பொழுது குடியை மறந்து 2 வருடங்கள் ஆகிவிட்டது. இயேசுவே எனக்கு பூரண விடுதலை கொடுத்துள்ளார். தவறாமல் அனுதினமும் இப்பொழுது தேசத்திற்காக ஜெபிக்கிறேன். என்னை குடியிலிருந்து விடுதலையாக்கி அற்புதம் செய்த இயேசுவுக்கே எல்லா மகிமை உண்டாகட்டும். 55 வருஷம் குடி பழக்கம், 55 வருஷம் யோசித்து பாருங்க, அரை நூற்றாண்டை தாண்டி விட்டது. சிறு வயதிலே நண்பர்களோடு சேர்ந்து குடிக்க பழகி அடிமையாகி இப்போ விடுதலை வேணும்னு போது விட முடியலை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற அற்புதமான ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எத்தனை வருட பாவமாக இருந்தாலும், எந்த பாவ பழக்கமாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகரால் உங்களுக்கு விடுதலை உண்டு. அவரை விசுவாசித்து வரும்போது விடுதலை தருவார். அடுத்து சகோதரி சசிகலா பெருந்துறையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்களுக்கு 15 வருடமாக ஒரு பிரச்சனை. இயேசு எப்படி அதை மாற்றினார் பாருங்க. நான் கடந்த 15 வருடங்களாக வீசிங் பிரச்சனையினால் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். வீசிங் பிரச்சனை வரும்போது எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, நடக்க முடியாது, மிகவும் கஷ்டப்படுவேன். தூசி பட்டாலோ, குளிர்ந்த காற்று அடித்தாலும், பச்சை தண்ணீரை குடித்தாலும், குளித்தாலும் வீசிங் பிரச்சனை வந்துவிடும். இரவு நேரத்தில் வீசிங் வந்தால் என்னால் சரியாக தூங்கவே முடியாது. இதனால் குளிர்காலத்தில் நான் வெளியே வர மாட்டேன். வீசிங் பிரச்சனைக்காக அவ்வப்போது மாத்திரை மட்டும் சாப்பிடுவேன். இந்த சூழ்நிலையில் தான் 2025ஆம் வருடம் ஜனவரி மாதம் 18 மற்றும் 19 2 தினங்களில் ஈரோட்டில் நடந்த அற்புத பெருவிழா கூட்டத்தில் கலந்து கொண்டேன். 2ஆம் நாளில் ஜெப வேளையில் நீங்கள் வியாதியஸ்தருக்காக பாரத்தோடு ஜெபிக்கும் போது நானும் இயேசுவே என்னை குணமாக்கும் என்று ஜெபித்தேன். அப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடிந்தது. அன்றைய தினத்தில் மழை பெய்து கொண்டே இருந்தது. மழையில் முழுவதுமாக நான் நனைந்து விட்டேன். ஆனால் பெரிய ஆச்சரியம், அன்றைய தினம் எனக்கு வீசிங் பிரச்சனை வரவில்லை. அதன் பின்பதாக இப்பொழுது குளிர்ந்த ஆகாரங்கள் சாப்பிடுகிறேன், குளிர்ந்த நீரை குடிக்கிறேன். எனக்கு வீசிங் பிரச்சனை சுத்தமாக வரவில்லை. மாத்திரை ஏதும் போடவும் இல்லை. இயேசு எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துள்ளார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். 15 வருடம் வீசிங் பிரச்சனை. இப்போ கடந்த வாரம் ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் கடைசி நாள் நல்ல மழை. 2வது நாள் மழையில் நனைந்து கொண்டே ஜனங்கள் வசனத்தை கேட்டாங்க, ஜெபிச்சாங்க. அநேகருக்கு இயேசு விடுதலை கொடுத்தார். அதில் தான் இவங்களும் அற்புத சுகம் பெற்று இருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த வீசிங் பிரச்சனை இல்லை. இயேசுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்து 20 வருட ஒரு பிரச்சனை. சகோதரர் கிறிஸ்டோஃபர் பொள்ளாச்சி, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்கள். நான் 20 வருடங்களாக பிசாசு போராட்டத்தினால் மிகவும் கஷ்டப்பட்டேன். அனுதினமும் ஒரு சத்தம் எனக்குள் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதுதான் என்னை இயங்க செய்யும். அந்த சத்தமே இவங்களை வழி நடத்தும், இயங்க பண்ணும். நான் சாதாரணமாக யாரிடம் பேசினாலும் கூட எரிச்சல் அடைந்து கோபப்பட்டு விடுவேன். திடீரென அடித்து விடுவேன். என்னால் சாதாரண மனிதனாகவே இருக்கவே முடியாது. அடிக்கடி தற்கொலை செய்ய என்னை தூண்டிக்கொண்டே இருக்கும். நான் எங்கு சென்றாலும் என் மனதிற்குள் ஒருவித பயம் இருந்து கொண்டே இருக்கும். நான் இரவிலும் சரியாக தூங்க முடியாது. திடீரென நடு இரவு நேரத்தில் எழும்பி எங்கேயாவது நடந்து சென்று விடுவேன். என்னால் என் குடும்பத்தார் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். இந்த சூழலில் 2024ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் 4 மாவடியில் நடந்த திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்டேன். அன்றைய தினத்தில் நீங்கள் பிசாசு மற்றும் சாப கட்டுகளில் உள்ளவர்கள் விடுதலை பெற விசேஷமாய் ஜெபித்தீர்கள். அப்பொழுது நானும் என்னை அர்ப்பணித்து கதறி அழுது ஜெபித்தேன்.
அந்த நேரமே என்னை அறியாமலேயே அலைக்கழித்து கீழே விழுந்து விட்டேன். ஜெபம் முடிந்து பார்க்கும் பொழுது என்னுடைய உடம்பு லகுவாக இருந்தது. எனக்குள் ஒரு சமாதானம் வந்தது. அதன் பின்பதாக எனக்கு பிசாசு பேசுவதோ அந்த பயமோ தற்கொலை எண்ணங்களோ எந்தவித பிரச்சனை திரும்ப எனக்கு வரவே இல்லை. இப்பொழுது நன்றாக என்னுடைய வேலைகளை செய்கிறேன், நன்றாக தூங்குகிறேன், அனுதினமும் தவறாமல் ஜெபிக்கிறேன். இயேசு எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்துள்ளார். என்னை வாழ வைத்த இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆவி பேசிக்கிட்டே இருக்குமா உள்ளத்துலேருந்து, அதான் கைட் பண்ணும், அது கண்ட்ரோல் பண்ண இவங்களை. ஒரு பொல்லாத ஆவி பாருங்கள், தற்கொலை பண்ணை தூண்டி கொண்டே இருந்த ஆவி 20 வருஷம். ஒரு நாள் ஜெபத்துக்கு வந்தாங்க, அந்த பிசாசு கட்டிலேருந்து விடுதலை. இயேசு பார்த்தீங்களா இலவசமாய் விடுதலை கொடுத்துட்டார். இயேசு விடுதலை கொடுக்கவா, உட்காரு, இதில் மந்திரெல்லாம் பண்ணணும், சிலுவையெல்லாம் வைக்கணும், பலி செலுத்தணும், காணிக்கெல்லாம் வைக்கணும், அது ஒன்றுமே தேவையில்லை. இயேசு கிறிஸ்துன்ற பெயரை சொன்னால் விடுதலை தான். இயேசு கிறிஸ்துவின் பெயரை விசுவாசித்து அவருடைய வல்லமை விசுவாசித்து இயேசுவேன்னு சொல்லி பாருங்க, விடுதலை தான். அதுக்கு வேறு பணம் செலவு பண்ண தேவையில்லை, பரிகாரம்னு எதையும் செய்ய தேவையில்லை. இயேசு தான் பரிகாரம். சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார்ல, நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், வியாதிக்கு பரிகாரம் எல்லாம் இயேசு செஞ்சு முடிச்சிட்டார் சிலுவையில் நமக்காக, உங்களுக்காக. ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, நாக தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, அதான் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லுறாங்கல்ல. பரிகாரம்னு இயேசுன்ற பேரை சொல்லி கூப்பிடுங்க, அவரை விசுவாசிங்க போதும். அவருடைய ரத்தத்தின் வல்லமினால் எந்த சாபக்கட்டும் விலகும். இலவசமான விடுதலை, அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுப்பாரு. இப்போ அடுத்து சகோதரி கோகிலா தேவி ஈரோடில் இருந்து, அவங்களுக்கு 10 வருடம் ஒரு பிரச்சனை ஆண்டவர் அற்புதமாக மாற்றி இருக்கிறார் பாருங்க. எனக்கு திருமணம் முடிந்த 10 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தை இல்லாத காரணத்தினால் எந்த விசேஷங்களுக்கு சென்றாலும் என்னிடம் முதலில் கேட்பது குழந்தை இல்லையா என்ற கேள்விதான். அதை கேட்டதுமே மனதில் ஏற்படும் வலி மிக கொடிதாக இருக்கும். இதனால் எந்த விசேஷங்களுக்கு செல்லுவதை நானும் என் கணவருமே நிறுத்திவிட்டோம். சிறு குழந்தைகளை பார்த்தாலே எனக்கும் ஒரு குழந்தையிலே என்ற ஏக்கம் அதிக அளவு இருக்கும். வீட்டில் ஒரு நிம்மதி சமாதானம் எதுவுமே இருக்காது. குழந்தைக்காக சிகிச்சை எடுக்க அநேக மருத்துவமனைகளை நாடி சென்றோம். எந்த பயனும் இல்லாமல் போனது. ஆகவே சிகிச்சை எடுப்பதையே நாங்கள் நிறுத்திவிட்டோம். இந்த சூழ்நிலையில் 2019 வருடத்தில் 4 மாடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற கற்பத்தின் கனி ஆசீர்வாத கூடுகையில் நானும் என் கணவரும் வந்து கலந்து கொண்டோம். அன்றைய தினத்தில் நீங்கள் தேவ செய்தி கொடுத்தது மிகவும் எனக்கு ஆறுதலாக இருந்தது. எங்களுடைய விசுவாசத்தை தூண்டத்தக்கதாகவும் இருந்தது. தொடர்ந்து நீங்கள் குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கும் போது கண்ணீரோடு இயேசுவே எங்களுக்கும் அற்புதம் செய்ய வேண்டுமென்று ஜெபித்து விட்டு வந்தோம். அதன் பின்பதாக குழந்தை பாக்கியத்திற்காக ஒவ்வொரு நாளும் தவறாமல் நானும் என் கணவரும் கைகோர்த்து ஜெபித்து வந்தோம். பெரிய ஆச்சரியம், 2022 வருடம் ஜனவரி மாதத்தில் அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இயேசு எங்களையும் நேசித்து எங்களையும் ஆசீர்வதித்துள்ளார். இப்பொழுது எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சமாதானத்துடன் கர்த்தருக்கு சாட்சியாக வாழுகிறோம். என்னுடைய நிந்தை அவமானம் எல்லாவற்றையும் போக்கிய என் இயேசுக்கே மகிமை உண்டாவதாக. 10 வருஷம் பிரச்சனை இல்லை, ரொம்ப மனவேதனை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த நாளில் 2019 தான் குழந்தை இல்லாதவங்களுக்காக கற்பத்தின் கனி ஆசீர்வாத கொடுகை, அதில் பங்கு பெற்ற நிறைய பேருக்கு கர்த்தர் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். போகிற இடம்லாம் சொல்கிறாங்க, நிறைய பேர் குழந்தை கொண்டு வந்து காமிச்சு அந்த சாட்சியை சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறாங்க. ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர், பதில் தருகிறவர். இன்றைக்கு உங்களுடைய ஜபத்தை கேட்பார். இயேசு உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுவார். அடுத்து 10 வருஷமாக ஒரு சகோதரருக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை, இயேசு என்ன செய்தார்னு பாருங்கள். சகோதரர் சீனிவாசன், ஊட்டியிலிருந்து சகோதரர் ஸ்ரீனிவாசன். நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். கடந்த 10 வருடங்களாக என்னுடைய வலது காலில் யூரிக் ஆசிட் குறைவு காரணமாக பாதத்தில் வலி பயங்கரமாக இருந்தது. என்னால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. வலி வரும்பொழுது தரையில் காலை வைக்கவே முடியாது. பாதத்தில் உள்ள நரம்புகள் எல்லாம் உயிர் போகின்ற அளவிற்கு வலிக்கும். நான் அசைவ உணவுகளை சாப்பிட்டாலே இந்த வலி வந்துவிடும். 10 நாளைக்கு 2 அல்லது 3 முறை இந்த வலி வரும். வலியை குறைக்க மருத்துவமனை சென்று ஊசி போட்ட பின்புதான் சரியாகும். இதற்காக அனுதினமும் நான் மாத்திரை சாப்பிட்டு வந்தேன்.
ஆனாலும் இந்த பிரச்சனை எனக்கு சரியாகவில்லை. மருத்துவர்களும் இந்த பிரச்சனை வாழ்நாள் முழுவதும் இருக்கும் என்று கூறிவிட்டனர். இந்த சூழ்நிலையில்தான் 2024 வருடம் ஜூன் மாதத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாமங்க நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சரீரத்தில் வலிகளோடு இருக்கிறவர்கள் அதில் கைகளை வைத்து ஜெபியுங்கள் என்று கூறினீர்கள். அப்பொழுது நான் மிகுந்த கண்ணீரோடு இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று கண்ணீரோடு ஜெபித்தேன். பெரிய ஆச்சரியம், அந்த நேரத்தில் இருந்து காலில் வலி குறைய ஆரம்பித்தது. அதன் பின்பதாக மாத்திரை எடுப்பதை நிறுத்திவிட்டேன். 3 மாதத்தில் என் காலில் பூரண சுகத்தை இயேசு தந்தார். கால் பாத வலி சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது எல்லா உணவுகளை சாப்பிடுகிறேன், அதிக தூரம் நடக்கிறேன். வலது காலின் பாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரவில்லை. இயேசு எனக்கு பூரண சுகத்தை கொடுத்துள்ளார். எல்லா மகிமையும் இயேசுக்கே உண்டாவதாக. ஆமேன். பார்த்தீங்களா, இத்தனை பல வருட வியாதி, வேதனை, வலி எல்லாத்திலும் ஆண்டவர் அற்புத சுகம். அவங்க வீட்டில் இருந்தே ஜெபம் பண்ணா, இருக்கிற இடத்துலேருந்தே ஜெபித்தாலே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆனால் இயேசுவை விசுவாசித்து இயேசுன்னு அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா உடனே அற்புதம் நடக்கும். ஏன்னா இயேசு வாக்கு கொடுத்தார், என் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து என் பெயரை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வேன். அதனால் இயேசுவே எனக்கு இதை செய்யுங்க, இயேசுவே சுகம் கொடுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க அப்படி சொல்லி இயேசுவே ஸ்தோத்திரம் அப்படின்னு துதிக்கும்போது அற்புதம் நடப்பதை காண்பீங்க. சரி, 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முதலாவது சாட்சி சகோதரி காமாட்சி எஸ்தர், ஆவடி சென்னை பக்கம் ஆவடி இருக்குல்ல, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி. அவங்களுக்கு 6 வருஷமாக ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இயேசு அவங்களுக்கு எப்படி சுகம் கொடுத்தார் என்பதை அவங்களே 6 வருஷம் ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய வாதை மாதிரி தான்ல. யோசித்து பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. 6 வருடங்களாக ஆஸ்துமா வியாதி. அந்த ஆண்டவர் இயேசு ஒரே ஒரு தொடுதல், அவ்வளோதான். ஆண்டவருடைய வல்லமை தொட்டது, அந்த அசுத்தாவி விலகினர். சில வியாதிகள் பிசாசினால் உண்டாகிறது. எல்லா வியாதியும் பிசாசினால் உண்டாகுதுன்னு சொல்ல முடியாது. சில வியாதிகள் பிசாசினால் உண்டாகும். அந்த அசுத்தாவியுடைய கிரியை இருக்கும். அது வெளியேறின உடனே அந்த வியாதி மறைஞ்சிரும். அப்படி தான் அந்த ஆவி வெளியேறி போன உடனே அந்த வியாதி போய்விட்டது, நல்ல சுகமாயிட்டாங்க. இப்போ இன்னொரு சகோதரி ஷீலா ராணி, குளத்தூர், சென்னை குளத்தூரில் இருந்து அவங்க தங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது, ஆண்டவர் என்ன செய்தார்னு இப்போ அந்த சாட்சி. எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? மருத்துவம் சொல்லுகிறது ஆப்ரேஷன் பண்ணணும், பண்ணினாலும் நடக்கிறது சொல்ல முடியாது. இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், பயப்படுகிற சூழ்நிலை. அந்த நேரத்தில் இயேசு ஒரு அற்புதம் செய்கிறார். நல்ல சுகம் கொடுத்து நடக்க வச்சு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியில் 3 வருஷ பிரச்சனைக்கு முடிவு உண்டாக்கி, அதே மாதிரி இயேசு இன்றைக்கு உங்களுக்கும் அற்புதம் செய்ய போகிறார். பாருங்கள், இயேசு எவ்வளோ ஆச்சரியமான ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கை இழந்து போன நிலைமையில் இனிமேல் நான் சுகமாக இருப்பேனா, இனிமேல் நான் நடப்பேனா, இனிமேல் எனக்கு கண் பார்வை வருமா, இனிமேல் எனக்கு காது கேட்குமா, இனிமேல் என் இருதயம் சரியாகுமா, இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? முடியாததையும் முடிய செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அதுக்கு என்ன செய்யணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாசிக்கணும். இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்த இயேசு என்னையும் நேசிக்கிறார், எனக்கும் ஒரு அற்புதம் செய்வான்னு விசுவாசிக்கணும். விசுவாசித்து ஜெபம் பண்ணணும், இயேசுவேன்னு கூப்பிடணும், அவருடைய பெயரை சொல்லி ஜெபிக்கணும். அதற்கு நல்ல கவனிங்க. சிலர் பாவ பழக்கம், மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், இந்த பாவத்தை விட முடியல, அடிமையாயிட்டுன்னு இருக்கிறீங்க. உங்கள் இருதயத்தில் கை வைத்து இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, உங்கள் இரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு ஜெபிக்கணும். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைக்கணும். வலிகள் உள்ள இடத்துல கை வைத்து எங்கே பிரச்சனையோ அந்த இடத்துல வலது கரத்தை வைத்து இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும் அப்படி ஜெபிக்கணும். ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்களுடைய குழந்தைகளோ பெரியவங்களோ வியாதிப்பட்டு படுக்கையில் இருந்தால் நீங்கள் அவங்க மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. சிறு பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள் ஜெபித்தாலும் ஏசப்பா அற்புதம் செய்வாங்க. சின்ன பிள்ளைகள் உங்கள் அம்மாவுக்காக ஜெபிக்கலாம், அப்பாவுக்காக ஜெபிக்கலாம், பாட்டி அம்மாவுக்காக ஜெபிக்கலாம். உங்கள் வீட்டில் யார் வியாதிப்பட்டு இருந்தாலும் ஜெபிக்கலாம். அதனால் முடிந்த முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம் தான் முழங்கால் படியிடுவது. இல்லை எனக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, உட்கார்ந்தே நீங்கள் ஜெபிக்கலாம்.
ஆனால் கண்களை மூடி ஜெபிக்கணும். நம்முடைய கண்ணை நாம் ஏன் மூடுகிறோம் என்றால் எண்ணத்தை ஒருமுகப்படுத்துவதற்கு. சும்மா அங்கங்கே பார்த்துட்டு பேருக்காக ஜெபம் பண்ணால் அந்த அற்புதம் நடக்காது. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்ப்பார். நம்முடைய இருதயம் இயேசுவை நோக்கி திரும்பணும். அதற்கு கண்களை மூடி இயேசுவை நினைத்து, இயேசுவே என்னை தொடுங்கன்னு சொல்லும்போது அது கருத்தான ஜெபமாக இருக்கும். அதுக்கு தான் பதில் வரும். சும்மா அங்கங்கே பறக்க பார்த்துக்கிட்டு எல்லாரும் சொல்லாங்க இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அதில் அற்புதம் நடக்காது. அதனால உங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? இப்போ 5 நிமிஷம்தான். அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. அந்தந்த இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இத்தனை பேருக்கு அற்புதம் செய்கிறீங்களே அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ எங்கள் வீட்டில் வந்திருக்கிறீங்க, என் பக்கத்தில் இருக்கிறீங்க, இந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்திருக்கிறீங்க, என் ஜெபத்தை கேட்குறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்போ எனக்கு ஒரு அற்புதம் வேணும். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன். இந்த சுகம் வேணும், விடுதலை வேணும். ஜெபம் பண்ணுங்க. நீங்களே கேளுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். என் குழந்தைக்கு, என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பெற்றோருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். ஆஸ்பத்திரியில் மரண படுக்கையில் இருக்கிற ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற இவங்களுக்கு சுகம் உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோட, பாரத்தோட, விசுவாசத்தோட ஜெபிங்க. ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டு விட்டது. ஆண்டவர் உங்களை தொட ஆரம்பித்து விட்டார். இயேசுன்ற பெயரை சொன்ன உடனே அவருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது சுகம், கட்டிகள் மறைகிறது. எலும்பில் இருக்கிற வியாதிகள், ஸ்பைனல் கார்டு வலி ஆண்டவர் மாற்றினாரே. நீங்கள் அந்த வலியில் கஷ்டப்படுறீங்கல்ல, இயேசுவே என் ஸ்பைனல் கார்டை தொடுங்க, இந்த வலியை மாற்றுங்க. நீங்கள் ஜெபிக்க அந்த வலி மறைக்கிறது. எலும்பில் இருக்கிற வலிகள், ஜாயிண்ட் பெயின் எல்லாம் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். குடல் புண் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். அல்சர்னால குடலில் எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சுகம். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்க சொல்லுங்கள். என் கையை பயன்படுத்த முடியல, இயேசுவே என்னை தொடுங்க, என் விரல்களை தொடுங்க, என் ஜாயிண்ட் பெயின் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். என் கால்கள் பலன் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க. என் மகளை தொடும், என் மகனை தொடும் இயேசுவே. என் கணவரை தொடுங்கப்பா, தொட்டு குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுடைய பெயரை சொல்லுகிற ஒவ்வொருவர் மீதும் வல்லமை இறங்குகிறது. அற்புத சுகம் உண்டாகிறது. நோய்கள் விலகுகிறது. அசுத்த ஆவிகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். அந்த வியாதியை கொண்டு வந்த ஆவிகள் இயேசுவின் பெயரை சொன்ன உடனே விலகுகிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு சுகம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். கற்பத்தின் ஆசீர்வாதம், வேலை, திருமண காரியம், என்ன ஆசீர்வாதம் வேணும் கேளுங்க. இயேசுவே இதை செய்யுங்க. இயேசுவே எனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்ட ஒவ்வொருவருக்கு இன்றைக்கு நீங்கள் அற்புதம் செய்கிறதற்காக நன்றி 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 என்று உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் அற்புதம் செய்துட்டீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க, ஸ்தோத்திரம். இன்றைக்கி அநேகர் சுகத்தை, விடுதலை பொழுது பெற்றுவிட்டதற்காய், எலும்புகள் இருக்கிற வியாதிகள் மறைந்து போனதற்காய் ஸ்தோத்திரம். ஆஸ்துமா வியாதி விலகி போனதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நடக்க முடியாத கால்கள் பலன் கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடைப்பட்ட நன்மைகளை கிடைக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து விடுதலை தருகிறதற்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை கேட்டீர், பதில் தந்து விட்டீர், எனக்கு அற்புதம் செய்து விட்டீர், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன். ஆண்டவர் பாருங்க உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இப்போ என்ன செய்யணும்? இயேசுவே என்னை தொட்டுட்டீங்க, சுகமாக்கிட்டீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படி துதிக்கணும். எதிர்பார்க்கணும். எக்ஸ்பெக்ட் யுவர் மிராக்கிள். இப்போ எதிர்பார்க்கணும். இப்போ செய்ய முடியாத செஞ்சு பாருங்கள். குனிய முடியலன்னா குனிஞ்சு பாருங்கள். கால்களை அசைத்து நடந்து பாருங்கள். மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதை பார்ப்பீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.